ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா மாட்டு பொங்கல் அன்றைக்கி படையில் வச்சுருக்காங்க. படையில் போயிட்டு ஒரு விசிட் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாரி தான் வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி படையில் வைப்பாங்க. அவர் தான் எங்கள் ஊர் கோயில் பூசாரி. அவர் கூப்பிட்டு வந்தால் படையில் வைப்பாங்க. உழவு தொழிலுக்கு உதவியாக இருந்த மாடு ஆடுக்கெலாம் வந்து நன்றி சொல்கிற நாள் தான் வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு. உழவு கணக்கு பார்த்தோன்னா உழக்க கூட மிஞ்சாது அப்படிம்பாங்க. அப்படி முதல் விளைச்சலை வந்து வீடு வரைக்கும் கொண்டு வந்த மாட்டுக்கு நன்றி சொல்கிற ஒரு திருவிழாவாக வந்து மாட்டுப்பொங்கல். காலையிலே ஆட்டு மாட்டெலாம் குத்திக்கிட்டு ஏரி குளம் ஆற்றுக்கு அழிச்சிட்டு போயிட்டு ஆட்டு மாட்டெலாம் குளிப்பாட்டிட்டு மாட்டோட கொம்பில் நல்லா கலர் பொடியெலாம் பூசி மாட்டோட உடம்பு ஃபுல்லாக அப்படியே கலர் பொடியெலாம் பூசிட்டு நல்லா ஜோராக ரெடி பண்ணுவாங்க. மாட்டோட கழுத்தில் பார்த்திங்கன்னா பழைய கயிறுலாம் இருந்தாலும் அறுத்து எறிஞ்சிட்டு முக்கணாங்கயிறுலாம் அறுத்து எறிஞ்சிட்டு புது கயிறு மாட்டிட்டு மாட்டுக்கு மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி சோக்காக அப்படியே கட்டுத்தரையில் கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு திருப்பி அந்த பட்டி கிட்டிலாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டு அங்கேயும் கோலம் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. வீட்டு வாசலில் அப்படி இல்லைன்னா பட்டியில் புது அரிசியில் வந்து அப்போ தான் இந்த நெல் அரைச்சி எடுத்து வந்துருப்பாங்களா, அந்த புது அரிசியில் வந்து பொங்கல் வச்சு பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல்னு சொல்லி எல்லாம் கத்திக்கிட்டு கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொங்கலை வந்து ஃபஸ்ட்டு மாட்டுக்கு ஊட்டி எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. இதே மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் தமிழகத்தில் வந்து நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீர விளையாட்டுலாம் நடக்கும். அதாவது ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு எதுக்கு நடத்துகிறாங்கன்னா, காளைக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு நல்ல தொடர்பு வந்து வெளிக்காட்டுற விதமாக தமிழகத்தோட வீர விளையாட்டாக வந்து இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. தமிழகத்தில் வந்து மாட்டு பொங்கல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனித நேயத்துக்கும் மற்ற உயிர்கள் மேலே நம்ம எவ்வளோ பாசம் வச்சுருக்கோன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடுறாங்க. உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் மனித நேயம் பேசும்போது தமிழை மட்டும்தான் உயிர் நேயம் பேசினாங்கிறதுக்கு இதே ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கும். இந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கி நம்ம மிகப்படுத்தி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஜல்லிக்கட்டுனா வெறும் பொழுதுபோக்கு இல்லை. அதாவது எப்படி சொல்கிறதுனா, தமிழர்களோட வீரமும் பாரம்பரியமும் அதில் கலந்துருக்கு. ஜல்லிக்கட்டுங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து காசுலாம் இருக்குல்ல, 1 ரூபா 2 ரூபா துட்டு இருக்குல்ல, அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து அதுக்கு பேர் சல்லின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு துணியில் கட்டி மாட்டோட கும்பில் வந்து கட்டிடுவாங்க. அதை வந்து வீரர்கள் இந்த இப்போ காளை அடக்கிற வீரர்கள் இருக்காங்களா, அவங்க போயிட்டு மாட்டை அணைச்சி அது மேலே இருக்க அந்த கும்பில் கட்டியிருக்க அந்த துணியை அவுத்து அதில் வந்து காசை வந்து எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறவங்கள வந்து வெற்றியாளர்களாக வந்து அறிவிப்பாங்க. அதுதான் வந்து காலப்போக்கில் மருவி ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துருச்சு. இந்த காளை அடக்கிறதுலேயே வந்து நிறையா விதமான இது இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு, 2வது வந்து வேலி மஞ்சு விரட்டு, 3வது என்னென்னு பார்த்திங்கன்னா மஞ்சு விரட்டு, வட்ட மஞ்சு விரட்டு. ஜல்லிக்கட்டுனா நம்ம அந்த வாடி வாசல் வழியாக திறந்து விட்டு அதை வந்து காளை அடக்குவாங்க. 2வது பார்த்திங்கன்னா வேலி மஞ்சு விரட்டுங்கிறது ஒரு நல்ல பெரிய கிரவுண்டில் வந்து மாட்டை அப்படியே அவிழ்த்து விட்ருவாங்க, அதை அடக்குவாங்க. 3வதாக இருக்குது அந்த மஞ்சு விரட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கயிற்றுல வந்து கட்டி அதை அதுக்கு திருப்பியும் ஒரு குரூப்பாக சேர்ந்து எல்லாம் சேர்ந்து அடக்குவாங்க. அது வந்து வட்ட மஞ்சு விரட்டு அப்படின்னு நிறையா மஞ்சு விரட்டு இருக்குது. மாட்டு பொங்கல் அன்றைக்கி மேக்ஸிமம் மாட்டுக்கு எந்த வேலையும் கொடுக்குன்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து செய்ய விட மாட்டாங்க. மாட்டை அடிக்கவோ துன்புறுத்தவோ, அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுக்க விடுவாங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும். ஏன்னா மற்ற நாள்லாம் விட்டு வாட்டுன்னு வாட்டிடுறாங்கல்ல, அதனால் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுக்க விடுவாங்க. இப்போ சொல்லிகிட்டு இருக்காரு பொங்கலோ பொங்கல்ன்ட்டு. அப்படி சொல்லி தான் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா மாட்டு பொங்கல் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் வருது இல்லை, அதெல்லாம் தமிழர்கள் திருநாள், அதனால் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. நம்ம ஊர் சைடில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஜல்லிக்கட்டு இதெல்லாம் விட்றதில்ல. ஊர் சைடில் காலையே மேக்ஸிமம் வளர்க்குறதில்ல, எல்லாம் பால் மாடை தான் வளர்த்துட்ருக்காங்க. அப்படி இங்கேயும் ஜல்லிக்கட்டுலாம் நடத்துனாங்கன்னா நல்லா தான் இருக்கும். பார்ப்போம், இப்போ நடத்தினாலும் வருங்காலத்தில் நடத்துகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரில.
நடத்துவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. கடைசியாக தம்பி சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தாச்சு. பிரசாதம்னா ஒன்றும் இல்லை, இந்த மாட்டு பொங்கலுக்கு